முதுமையில் 60 வயசு கிட்ட வரவங்க, 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களும், நாம் முக்கியமாக பெண்கள் கொஞ்சமாவது நம்ம வாழ்க்கையில் அது பாதுகாப்பாக இருக்கணுங்க. எல்லாருமே நல்ல பாதுகாப்பாக இருப்போம். அவங்கவுங்கக்கிட்டேயும் அசையும் சொத்து, அசையா சொத்துன்னு எல்லாமே இருக்கும். ஆனால் இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம கையில் எப்பவும் கொஞ்சம் கேஷ் வச்சுருக்கணும். ஒரு ஏடிஎம் கார்டு, ஒரு சில பெண்களுக்கு இன்னும் ஏடிஎம் கார்டு எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்குங்க. மற்றவங்களே சார்ந்து இருப்பாங்க, பிள்ளைகளை, கணவர் அதுபோல் சார்ந்து இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஒரு அவசரத்துக்கு எக்ஸாம்பிள் கோவிட் ஞாபகம் வச்சுங்க. ஒரு அவசரத்துக்கு நாம் ஏடிஎம் கார்டு நாம்ளே போட்டு பணத்தை எடுத்து வர அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று, கையில் எப்பவும் கேஷ் கொஞ்சம் வச்சுருக்கணுங்க. என் மகன் நல்லா பார்த்துப்பாங்க, என் கணவர் நல்லா பார்த்துப்பார், என்னோடய டாக்டர் எப்போ கேட்டாலும் எனக்கு பணத்தை அனுப்பிச்சிருவாங்க, ஜிபே, பேடிஎம் அப்படின்ட்டு எல்லாமே நம்ம சொல்லலாம். அவங்க எந்த அவசரத்தில் இருக்காங்களோ, அவங்க ஆஃபீஸ் படிக்கிறதுக்கு போகலாம், ஓலா படிக்கணும், இல்லை ட்ரெயின் படிக்கணும் அப்படின்னு போகிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் ஜிபே ஒரு சில டைமில் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம், அக்கௌண்ட்டில் அநேதி பணம் நம்மளால் அனுப்ப முடியாமல் இருக்கலாம். நாம் இது போல் ஒரு 500 அனுப்புங்க, ஒரு 1000 ருபீ அனுப்புங்கன்னா அப்போ அவங்களுக்கு அனுப்பணுன்றது தோணும். ஆனால் அவங்க அவசர நிமித்தமாக சப்போஸ் மறந்துட்டாங்கன்னா அந்த சமயத்தில் ஒரு மனசு ஒரு மாதிரி கான்ட்ரவர்ஷன் வந்துடும். ஏன் நான் பணம் கேட்டால் நீங்கள் அனுப்ப மாட்டிங்களா அப்படின்னு டைலாக் அதிகமாக ஆரம்பிச்சிடும். எப்பவும் கையில் கொஞ்சம் காசு வச்சுக்கணும், எமர்ஜென்சி வச்சுக்கணும். நம்ம கிரெடிட் கார்டை ஆப்ரேட் பண்ண வேண்டாம், ஆனால் ஏடிஎம் கார்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். கையில் எமர்ஜென்சி கேஷ் வச்சுருந்தா அவசர உதவிக்கு நீங்கள் யாருடைய உதவியும் நீங்கள் போகாமல் நீங்களே உங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். அப்போ நாம் பாதுகாப்பாக இருக்க முடியுங்க. கரெக்ட் தானே?